ஆல்மோஸ்ட் 100 வருஷமா தமிழ் சினிமால யாருமே பண்ண முடியாத ஒரு சாதனைய லோகேஷ் கனகராஜ் பண்ணாரு. லோகேஷ் கனகராஜ்க்கு அப்புறம் அஸ்வத் மாரிமுத்து அதே சாதனைய ரொம்ப ஈஸியா பண்ணியிருக்காருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? சோசியல் மீடியாவோட ஹிஸ்டரியிலேயே ஒருத்தரை நல்லா ட்ரால் பண்ணிட்டு மீம்ஸ் எல்லாம் போட்டு கேவலமா பேசிட்டு அதுக்கப்புறமேட்டு அவர்கிட்டயே மன்னிப்பு கேட்டதெல்லாம் அஸ்வத் மாரிமுத்துக்கு தான் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? படம் ஓமை கடவுளே 3 கோடி இன்வெஸ்ட் பண்ணி எடுத்தாங்க. படம் ஆனா 12 to 16 கோடி கலெக்ட் பண்ணிருக்குன்னு விக்கிபீடியா சொல்லுது. ரெண்டாவது படம் டிராகன் ஏற்கனவே அவரே இன்டர்வியூஸ்ல சொன்ன மாதிரி 37 கோடி இன்வெஸ்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. இப்போ ஏற்கனவே ஓடிடி மியூசிக் டீல்லயே அந்த பணம் கிடைச்சிருச்சு. இனிமே வரதெல்லாம் ப்ராஃபிட் தான் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசரும் சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவர் எப்படி 2 படத்துல இந்த மேஜிக்கை பண்ணாரு, அவர் அதுக்காக என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ண போறோம். நீங்க இன்னும் தியேட்டர்ல டிராகன் படம் பார்க்காம இருந்தீங்கன்னா, பார்க்கணுங்கிற ஐடியால இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிருங்க. நிறைய ஸ்பாயிலர்ஸ் இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். டிராகனோட ப்ரமோஷன்ல நிறைய இன்டர்வியூஸ்ல அவர் முக்கியமா ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதுதான் அவரோட ஹீரோஸ் எல்லாருமே எப்பவுமே ஃபிளாடா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னோட ஹீரோஸ் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டானவங்க கிடையாது, அவங்களும் ஹியூமன்ஸ் தான், அவங்க நிறைய தப்பு பண்ணி தான் திருந்துவாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு காமிக்கும் போது தான் அதை ஹியூமனா பிலீவ் பண்ண வைக்க முடியும். அந்த விஷயத்தையே சூப்பரா செய்யறதுனால எடுத்ததுமே அவரோட கதை வந்து இன்ட்ரெஸ்டிங்கா வந்துருது. ஒரு ஹீரோ தப்பு பண்றவனாவோ கெட்டவனாவோ இருந்து கதை முடியும் போது நல்லவனாவோ நல்லது பண்றவனாவோ நல்லதை மட்டுமே யோசிக்கிறவனாவோ மாறும்போது தான் அங்க ஒரு கேரக்டர் ஆர்க் நடக்குது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடக்குதுங்கிறதா ஒரு கதையா மாறுது. ஓமை கடவுளையில அசோக் செல்வன் பிளே பண்ண கேரக்டர் முதல்ல வந்து செல்ஃப் சென்டர்டா அவரை பத்தி மட்டுமே யோசிக்கிற ஒரு கேரக்டரா தான் இருக்கும். என்னோட சந்தோஷத்துக்காக நான் என்ன பண்ணலாம், எனக்கு சந்தோஷம் கிடைக்கணும்னா நான் என்ன பண்ணும் அப்படிங்கிறத பத்தி மட்டும்தான் யோசிப்பாரு. அவரோட அப்பா அம்மா பத்தியோ அவரோட ஃப்ரெண்ட்ஸை பத்தியோ எதுவுமே பெருசா அவர் யோசிக்க மாட்டாரு. ஆனா கிளைமேக்ஸ்ல தான் வந்துட்டு அவர் ஹீரோயினை பத்தி நல்லா புரிஞ்சுக்குவாரு, அவங்க அப்பா அம்மா பத்தி புரிஞ்சுக்குவாரு, ஹீரோயினோட அப்பா பத்தியும் புரிஞ்சுக்குவாரு. எல்லாரையும் புரிஞ்சு எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி நம்ம மாறணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. டிராகன்ல இது எல்லாத்துக்கும் ஒரு படி மேலேயே போய் பயங்கரமா அராஜகம் பண்ற ஒரு காலேஜ் பையன் கடைசியா கிளைமேக்ஸ்ல திருந்தி நம்மனால இன்னொருத்தர் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்ற ஒரு பயங்கரமான நல்லவனா மாறுற அந்த கேரக்டர் ஆர்க் தான் டிராகனை இன்னைக்கு பிளாக் பஸ்டர் ஆக்கியிருக்கு. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆர்க்கை ஸ்டார்டிங்லேயே டிசைன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, கதையில டிராமாக்கு நிறைய ஸ்பேஸ் வந்துடுது. ஏகப்பட்ட டிராமா எழுதுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. ஏகப்பட்ட டிராமா வரும்போது என்ன ஆகுது, டிராகன்ல வர மாதிரி இன்டர்வியூ சீன் ஆகட்டும், ஃபோன் கால் சீனு, பர்த்டே சீனு, இன்டர்வல் சீக்வன்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட டிராமா வரும்போது படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்தது. சீன்ஸும் தானாகவே நல்லா வந்துருது. அடுத்த பாயிண்ட் என்ன, ஹீரோஸ் மட்டும்தான் அவர் படத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஸ்ட்ராங்கான ஹீரோயின்ஸ் ஆகட்டும், உமன் கேரக்டர்ஸ் ஆகட்டும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அந்த படம் இன்னொரு லேயர் இன்ட்ரெஸ்டிங்கா ஆகுது. 2 படத்துலயுமே ஹீரோயின்ஸ் வந்து வெறும் ஷோ பீஸ் கிடையாது, சும்மா வந்து நிக்கிறது, லவ் பண்றது, டூயட் பாடுறது, வெளிநாட்டுக்கு போறது, இந்த மாதிரி பண்றவங்க கிடையாது. 2 படத்துலயுமே ஸ்டோரியை மூவ் பண்ணி கொண்டு போறதுக்கு ஹீரோயின்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ரீசனா இருக்காங்க. ஓமை கடவுளையில வாணி போஜன் பிளே பண்ண மீராக்கா அப்படிங்கிற கேரக்டர் ரொம்ப பாப்புலர் ஆச்சு. பசங்க எல்லாருமே அந்த டைம்ல மீராக்கா மீராக்கா மீராக்கான்னு எல்லாருமே பேசிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு படத்துலயும் ரொம்ப முக்கியமான கேரக்டரா இருந்தது. நம்மளும் வந்து ரொம்ப நாள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு கேரக்டரா இருந்தது. அதே மாதிரி டிராகன்ல அனுபமா பிளே பண்ண கேரக்டரும் பயங்கர இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர், ரொம்ப ரிமெம்பர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கேரக்டராகவும் இருந்தது. புதுசான ஒரு ஆர்க்காவும் படத்துல இருந்தது. அந்த கேரக்டர் தான் படத்துல பிரதீப் வந்து அவரோட கோலை அச்சீவ் பண்றதுக்கும் அவர் நல்லவனா மாறுறதுக்கும் பயங்கரமா ஹெல்ப் பண்ற ஒரு கேரக்டரா படத்துல இருக்கு. இவர் படத்துல ஹீரோவும் ஹீரோயினும் தான் ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸா இருக்காங்கன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு. சின்ன சின்ன கேரக்டர்ஸ், ஈவன் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, ஸ்டோரிக்கும் ஹெல்ப் பண்றாங்க. அதனாலதான் இவர் படத்துல எந்த இடத்துலயும் பெருசா போர் அடிக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகிறது இல்லை. ஓமை கடவுளை எடுத்துக்கிட்டோம்னா விஜய் சேதுபதி கேரக்டர் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் தான், சின்ன கேமியோ தான். ஆனா அவரோட இம்பாக்ட் அந்த படத்துல ஃபுல்லா இருக்கும். அவரு தான் வந்து ஸ்டோரியவே ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு நவுத்திட்டே போறாரு. அதே மாதிரிதான் ஓமை கடவுளில சந்தோஷோட கேரக்டர் ரொம்ப சின்ன கேரக்டர் தான். ஆனா அவருக்கு ஒரு எமோஷனல் பேக் ஸ்டோரி இருக்கும். அந்த பேக் ஸ்டோரியை கேட்கும் போதுதான் ஹீரோக்கு வந்து சின்னதா ஒரு சேஞ்ச் அவருக்குள்ளேயே நடக்குது. ஓமை கடவுளை பத்தி பேசும்போது MS பாஸ்கர் சாரோட கேரக்டரை பேசாம இருக்க முடியாது. ரொம்ப சின்ன கேரக்டர் தான், ஒரு 10 நிமிஷம் ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருந்திருக்கும். ஆனா எவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சுன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும்.
விஜய் சேதுபதி எப்படி ஓமை கடவுளையில முக்கியமான ஒரு கேரக்டர் பிளே பண்ணாரோ, ஒரு காடா பிளே பண்ணாரோ, அதே மாதிரி ஒரு ஹியூமன் காடா டிராகன்ல மிஷ்கின் சார் ஒரு கேரக்டர் பிளே பண்றாரு. அந்த கேரக்டரோட ரைட்டியஸ்னஸ்னால தான் ஹீரோவே வந்து மனசு மாறுறான், நல்லவனா இருக்கணும்னு சொல்லி முடிவும் பண்றான். அதே மாதிரிதான் ஹீரோவோட அப்பாவா ஜார்ஜ் மரியம் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அவருமே படம் ஃபுல்லா இன்னசென்ட்டா வருவாரு. கிளைமேக்ஸ்ல ஒரு 2 டைலாக் பேசுவாரு. அப்பெல்லாம் வந்து கண்ணில் தேம்பி தேம்பி அழுவ வச்சிருவாரு மனுஷன். அர்ஷத் கானோட கேரக்டர் டிராகன்ல ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். அஸ்வத் எதுக்காக அந்த இடத்துல அந்த கேரக்டர் வச்சிருக்காருன்னா, ஹீரோக்கு ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் வரணும். நம்ம இப்படிதான் இருந்திருக்கோம், இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம், நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்லாம் அவர் உணர்றதே ஹர்ஷத் கானோட கேரக்டரை பார்த்துதான். எம்எஸ் பாஸ்கர் ஆகட்டும், மிஷ்கின் சார் ஆகட்டும், ஹர்ஷத் கான் ஆகட்டும், சந்தோஷ் ஆகட்டும், இப்படி சின்ன சின்ன கேரக்டர்ஸ்க்கும் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இவ்வளோ பர்பஸ்ஃபுல்லாக டிசைன் பண்ணுறதுனால தான் அஸ்வத்தோட ஸ்டோரிஸ் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சரி, கேரக்டர்ஸ் எல்லாம் நல்லா டிசைன் பண்ணுறாரு, ஓகே. இதை மட்டும் பண்ணா படம் சூப்பராக வந்துருமான்னு கேட்டால் அதுதான் இல்லை. அதுக்காக அவர் அடுத்து பண்ணுற முக்கியமான விஷயம் எமோஷனல் கோரை ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கிறது தான். ஓமை கடவுளே ஒரு பக்கம், டிராகன் ஒரு பக்கம், 2 படத்தையும் பற்றி இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு, இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு 2 படத்துலையும் உங்களுக்கு என்ன பிடிச்சதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வர்றது படத்தோட எமோஷன்ஸ் தான். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான எமோஷன்ஸை 2 படத்துலையும் வச்சிருக்காரு அஸ்வத். ஓமை கடவுளையில 3 லீடிங் கேரக்டர்ஸும் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அவங்க ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியறதே கிடையாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டை காமிக்கும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள எமோஷனலா இன்வெஸ்ட் ஆயிடுறோம். டிராகன்லயும் அதே மாதிரிதான். ஹீரோ அவரோட பேரண்ட்ஸை ஒவ்வொரு டைம் ஏமாத்தும் போதும் நம்ம வந்து ஐயோ இவர் வந்து இவங்களை இவ்வளோ ஏமாத்துறாரே அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்டோமேட்டிக்கா எமோஷனலா இன்வெஸ்ட் ஆகுறோம். இப்படி 2 படத்துலையும் எமோஷனலா நம்ம கேரக்டர்ஸ் மேல இன்வெஸ்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, கிளைமேக்ஸ்ல அந்த எமோஷன்ஸ் வந்து ஃபுல்லா பிளே அவுட் ஆகும்போது நம்மளும் நம்மளுக்கு தெரியாம கண்ணுல இருந்து தண்ணி விடுறோம், நம்மளும் எமோஷனலா சூப்பரா இன்வெஸ்ட் ஆயிடுறோம். ஓமை கடவுளையிலையும் சரி, டிராகன்லயும் சரி, அஸ்வத் வந்து இந்த செட்டப் அண்ட் பே ஆஃப்ஸ் அப்படிங்கிற இந்த ஸ்டோரி டெல்லிங் மெத்தடை ரொம்பவே பிரில்லியண்டா யூஸ் பண்ணியிருக்காரு. ஹீரோ ஆரம்பத்துல பண்ற ஏதோ ஒரு விஷயம் பின்னாடி அவருக்கே நல்லதாவோ கெட்டதாவோ திரும்பவும் வந்து அவர் தலையிலே விடியறது தான் செட்டப் அண்ட் பே ஆஃப். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ் சினிமால நிறைய ரைட்டர்ஸ் டைரக்டர்ஸ் யாருமே இந்த செட்டப் அண்ட் பே ஆஃப் அப்படிங்கிற மெத்தடை சூப்பராவோ இல்ல எஃபெக்டிவாவோ யூஸ் பண்றது கிடையாது. ஆனா அஸ்வத் வந்து பயங்கர எஃபெக்டிவா யூஸ் பண்றாரு. ஓமை கடவுளே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹீரோ தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய தப்பு பண்றாரு. அது எல்லாமே ஒரு செட்டப். செகண்ட் ஹாஃப்ல ஏன் ஹீரோ கிட்ட மற்றவங்க எல்லாரும் அப்படி நடந்துக்கிட்டாங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்லாம் ரொம்ப அழகா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதனால ஹீரோவும் திருந்துறாரு. அது எல்லாமே பே ஆஃப். டிராகன் எடுத்துக்கிட்டீங்கன்னா படம் ஃபுல்லாவே நிறைய சின்ன சின்ன செட்டப் அண்ட் பே ஆஃப்ஸ் இருக்கு. ஒரு சிகரெட்டை பிடிச்சிட்டு தட்டி விடுற ஒரு சீனுக்கு கூட ஒரு செட்டப் அண்ட் பே ஆஃப் இருக்கு. ஹீரோ ஏமாத்தி அரியர் பேப்பர்ஸை கிளியர் பண்றதுக்கு ஒரு செட்டப் அண்ட் பே ஆஃப் இருக்கு. கயதுல்லோகார் கிட்ட அவரோட பேரண்ட்ஸ் கிட்டன்னு சொல்லி மாத்தி மாத்தி எல்லாத்துக்கிட்டையும் பொய் சொல்லிட்டே இருக்காரு. அதுக்கும் கடைசியில ஒரு பே ஆஃப் இருக்கு. இந்த மாதிரி அஸ்வத் அவரோட 2 படத்துலயும் ஏகப்பட்ட செட்டப் அண்ட் பே ஆஃப் வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஆடியன்ஸ் ஆகிய நம்ம வந்து பயங்கரமா கதையில இன்வெஸ்ட் ஆயிடுறோம். இது வரைக்கும் இந்த வீடியோல நான் சொன்ன பாயிண்ட்ஸை விட கடைசியா சொல்ல போற இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, மெசேஜ் வித்தவுட் ப்ரீச்சினஸ். நீங்க ஓமை கடவுளை எடுத்துக்கிட்டாலும் சரி, டிராகன் எடுத்துக்கிட்டாலும் சரி, 2 படத்துலையுமே ஒரு வண்டி கணக்குல மெசேஜஸ் படம் ஃபுல்லா இருக்கு. ஆனா விஷயம் என்னன்னா, எங்கேயுமே 2 படத்துலையுமே எந்த இடத்துலையுமே ப்ரீச்சியா தெரியல. அதாவது அட்வைஸ் பண்ற மாதிரி எந்த இடத்துலையுமே தெரியல. ஃபர்ஸ்ட் ஓமை கடவுளை எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம மேல லவ் காட்டுறவங்களை நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் சொல்றாரு. அடுத்தவங்க பண்ற பிசினஸை கேலி பண்றது தப்புன்னு சொல்றாரு. கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் மிஸ் பண்றது தப்பு அப்படின்னு ஒரு மெசேஜ் சொல்றாரு. செல்ஃப் சென்டர்டா செல்ஃபிஷா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்படியே டிராகனுக்கு வருவோம். பொய் சொல்றது, பேரண்ட்ஸை ஏமாத்துறது, அரியர்ஸ் வைக்கிறது, லைஃப்ல எய்மே இல்லாம இருக்கிறது, லைஃப்ல ஷார்ட்கட்ஸ் எதிர்பார்க்கறது, இந்த மாதிரி எல்லா விஷயமே தப்பு. அது எல்லாத்துக்குமே ஒரு பே ஆஃப் இருக்கு அப்படின்னு சொல்லி படம் ஃபுல்லா சொல்றாரு. இப்படி 2 படத்துலயும் ஏகப்பட்ட மெசேஜஸ் இருக்கு. இன்னும் சொல்லணும்னா கூட சொல்லிட்டே போலாம். இவ்வளோ மெசேஜஸ் இருக்கும்போது எந்த இடத்துலையும் அட்வைஸ் பண்ற மாதிரியோ ப்ரீச் பண்ற மாதிரியோ ஒரு டோன்ல இல்லாம ஒரு என்டர்டெயின்மெண்டா வந்து எல்லா சீன்ஸையும் வைக்கும் போது அது நமக்கு ஈஸியாகவும் புரியுது, எந்த இடத்துலையுமே போர் அடிக்காமையும் இருக்குது.
அஸ்வத் டிராகனோட ப்ரமோஷன் இன்டர்வியூஸ்ல சொன்ன ஒரு விஷயத்த நான் நோட் பண்ணேன். அவரு ஓமை கடவுளை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஷார்ட் ஸ்டோரி பண்ண டைம்ல அவரோட வீட்ல அவரோட ரூம்ல நிறைய படத்தை பார்த்து அந்த படத்துல இருக்க பிளாட் பீட்ஸ் எல்லாம் ஸ்டிக்கி நோட்ஸ்ல எழுதி எழுதி ரூம் ஃபுல்லா ஒட்டி வச்சு அதை வச்சு அந்த படத்தை அனலைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் அந்த மாதிரி பண்ணதுனால மட்டும்தான் இன்னைக்கு அவரோட படத்துல பிளாட் பீட்ஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. எந்த இடத்துல அது வரணும், 25% என்ன நடக்கணும், 50% என்ன நடக்கணும், 75 என்ன, கிளைமேக்ஸ்ல என்ன அப்படிங்கறது எல்லாமே பெர்ஃபெக்டா டிசைன் பண்றாரு. அவரு 2 படத்துல இன்னைக்கு தமிழ் சினிமால ஒரு நல்ல இடத்துல ஒரு நல்ல கமர்ஷியல் டைரக்டர் கிடைச்சிட்டாருன்னு எல்லாரும் சொல்ற அளவுக்கு இருக்காருன்னா அதுக்கு ஒரே காரணம் அவரோட ஹார்ட் ஒர்க் மட்டும்தான். நான் பர்சனலா டிராகன் பார்த்தது பயங்கர இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அவரோட ரைட்டிங் ஸ்கில்ஸ் ஏற்கனவே எனக்கு ஓமை கடவுளிலேயே பிடிச்சிருந்தது. டிராகன்ல எனக்கு இன்னொரு பக்கம் மேலேயே போய் இன்னும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த படம் எப்படி இருக்க போது, ஃபேண்டசி கமர்ஷியல் என்டர்டெய்னர்னு ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஏற்கனவே ஓமை கடவுளிலேயே அதை பண்ணியிருந்தாரு. இங்கேயும் அதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ல வரப்போறாரு. பயங்கரமா எமோஷனல் கனெக்ட் வச்சு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கா செட்டப் அண்ட் பே ஆஃப் வச்சு இதெல்லாம் பண்ணும்போது வழக்கம் போல ஒரு சூப்பரான அஸ்வத் சமையலுக்கு நம்மளாம் ரெடியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அஸ்வத்தோட 2 படத்தை பத்தியும் அவரோட படத்துல இருக்க டெக்னிக்ஸை பத்தியும் ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனல் பத்தி சொல்லுங்க. இன்னொரு வீடியோல இன்னொரு சூப்பரான கான்டென்ட்ல நான் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பை.